கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளையும் சோதரத்தையும் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், நாம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், படிச்சுட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் கடந்த வாரம் வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலக்கணக்கு அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தித்தோம், படித்தோம். ஸோ அதே மாதிரி இன்னும் காலக்கணக்கின் அடிப்படையில் ஒரு சில நமக்கு ஆவிக்குரிய ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதமாக ஒரு சில பாடங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அதனால் இந்த ஒரு சீரியஸில் அப்படியே என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான பாடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சகோதரருடைய யோசனை. ஸோ அப்படியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இணையான யுகங்கள், பேரலல் டிஸ்பென்சேஷன்ஸ். ஸோ இணையான யுகங்கள் அப்படின்ற இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தலைப்பில் பாடத்தை கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இந்த பாடம் கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, புதுசாக வந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும். ஏற்கனவே பழைய சகோதரர்கள் பல தடவை கேட்ட பாடமாக கூட இது என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஸோ இது எங்கேருந்து எடுத்த பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் வால்யூமில் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதியிருக்கிற அந்த வால்யூம் 2 தான் எடுத்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் டபுள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேலின் இரட்டிப்பு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லலாம். இப்போ இணையான யுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எந்த யுகம் இணையாக இருக்குது, இல்லை எந்த யுகங்கள் இணையாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இணையான யுகங்கள் அப்படின்றது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நிறைய யுகங்கள் இருக்குது. யுகங்கள் அப்படின்னா நிறைய காலங்கள். முதலாம் உலகம் இருக்குது, 2ஆம் உலகம் இருக்குது, இதுக்கப்புறம் 3ஆம் உலகம் என்ன பண்ண போகுது. ஸோ வரக்கூடிய ஒரு விஷயமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு காலங்கள்லேயும் தேவன் அவருடைய திட்டத்தை ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறாரு, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இணையான யுகங்கள் அப்படின்னா, அப்போது இந்த தெய்வீக திட்டத்தில் ஒரு 2 யுகங்கள் மட்டும் ஒரே மாதிரி இருக்குங்களாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றாவே பிறந்த ட்வின் பேபி இருப்பாங்கள்ல, இரட்டை குழந்தைகள், அவங்கள பார்க்கும்போது ஒரே குழந்தை அதே மாதிரி இன்னொரு குழந்தை மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். அந்த மாதிரி தெய்வீக திட்டத்தில் ஒரு 2 யுகங்கள் அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய காப்பியாக, இதனுடைய ஜெராக்ஸ் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அது எந்த யுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரர் 2வது வால்யூமில் அத்தியாயம் 7 இந்த தலைப்பில் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பாடம் எழுதியிருக்கிறாங்க. எந்த யுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, யூத யுகம் இருக்கு இல்லைங்களா, இந்த யூத யுகம் சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு முன் அடையாளம். 2 யுகங்களும் அதில் உள்ள குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் அல்லது இசைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 யுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதே வகையில் இந்த சுவிசேஷ யுகம் அப்படின்றது, இப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷ யுகம் எதுக்கு முன்னாடையலாமா, என்ன காரியம் எதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூத யுகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா முன் அடையாளமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம், இந்த தெய்வீக திட்டத்தில் முதலாம் உலகம் நமக்கு எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியும், 2ஆம் உலகம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது இந்த யூத யுகம் சுவிசேஷ யுகம் இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒற்றுமைப்படுத்தி அதுக்குள்ளே என்ன இணையான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். அப்போனா இந்த இரண்டாம் உலகத்தில்
3 மிகப்பெரிய யுகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு முற்பிதாக்கள் யுகம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூத யுகம் ஆரம்பிக்குது. அது முடிஞ்சு அடுத்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்குது. இப்போது இந்த இணையான யுகங்கள் அப்படின்றது எதை ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கக்கூடிய யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேரலாக என்ன பண்ணுது இருக்குது, இணையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போனா யூத யுகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் சப்ஜெக்ட். யூத யுகம் எங்கேருந்து ஆரம்பமாகுது? யாக்கோபில் பிறந்தது இருக்குது, வளர்ந்தது இருக்குது. ஸோ யூத யுகம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபினுடைய மரணத்தில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? யோவான் நம்பர். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பமாக சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இணையான யுகங்கள் படிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த யூத யுகத்தை ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூத யுகம் எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய மரணத்தில் ஆரம்பித்து இன்னொருத்தருடைய மரணத்தில் முடிவடையுது. யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா முடிவடையுது. இதுதான் யூத யுகம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ சுவிசேஷ யுகம் எங்கே ஆரம்பிக்குது? ஸோ இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பமாகுது. அது எப்போ முடியும்? ஸோ தெளிவாக பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபை எப்போ முடியுதோ 1,45,000 முடிஞ்சுன்னா முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இந்த 2 யுகங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இணையான விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க படிக்க போகிறோம். உண்மையாலுமே எப்படி தான் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி யோசித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எப்படியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூத யுகம் இந்த பக்கம், அந்த பக்கம் சுவிசேஷ யுகம். இந்த யூத யுகம் எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒருத்தருடைய மரணத்தில் ஆரம்பிக்குது. யாருடைய மரணம் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய மரணத்தில் ஆரம்பிக்குது. சுவிசேஷ யுகம் இன்னொருத்தருடைய மரணத்தில் ஆரம்பிக்குது. ரெண்டுமே மரணத்தில் தான் என்ன பண்ணுது. அப்போது ரெண்டுமே ஒன்றா இருக்குது, இதில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் இருக்குது அப்படின்னா, இணைகள் இருக்குது அப்படின்னா, ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னா, இப்போது 2 யுகங்களும் யாருடைய அதாவது மரணத்துலேருந்து என்ன பண்ணுது ஆரம்பிக்குது. அங்கே யூத யுகத்தில் அந்த யூத யுகம் முழுவதுமே யாரை அடிப்படையாக கொண்டு இயங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபுடைய 12 குமாரர்கள். சுவிசேஷ யுகம் முழுவதும் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 12 அப்போஸ்தலர்கள். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது இங்கே யூத யுகத்தில் மத்தியஸ்தராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா மீடியேட்டர் மோசே இருக்கிறார். இங்கே சுவிசேஷ யுகத்தில் மத்தியஸ்தராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்தது யூத யுகத்தில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம்னா நியாய பிரமாணம். சுவிசேஷ யுகத்துலேயும் பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பினுடைய பிரமாணம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூத யுகத்துலேயும் பாபிலோன் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? பாபிலோன் சாம்ராஜ்யம். சுவிசேஷ யுகத்தில் என்ன இருக்குது? பாபிலோன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ யூத யுகத்துலேயும் பாபிலோன் இருந்திருக்கு. அங்கே யார் அடிமைகளாக போனது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த யூத ஜனங்கள். கரெக்டுங்களா? இங்கே சுவிசேஷ யுகத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோன் இருக்குது. அங்கே யார் அடிமையாக போனது? யார்? யூத யுகத்தில் யார் அப்படி போன பார்க்கும்போது யூத ஜனங்கள் எல்லாமே பாபிலோனுக்கு அடிமையாக போனாங்க. சுவிசேஷ யுகத்தில் பாபிலோன் இருக்குது. அந்த பாபிலோனுக்கு அடிமையாக யார் போனதுன்னு கேட்குற சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்தவ ஜனங்கள். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டியன்ஸ், உண்மையான கிறிஸ்தவர்களும் எதில் தான் அடிமையாக மாட்டிகிட்டு இருந்தாங்க? இந்த ஒரு மகா பாபிலோனுக்குள்ளே தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம் நம்ம பார்க்குறோம். அப்போனா இந்த 2 யுகத்துக்கும் என்ன இருக்குது? அதனால் யூத யுகம் தான் அப்படியே சுவிசேஷ யுகம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது,
யோசிக்கக்கூடாது. ஆனால் அதில் இருந்த மாதிரியே இங்கேயும் இருக்குது. ஸோ அது நிழலாக இருக்குது, இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொருளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இணைகள், அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 யுகத்துக்குமான ஒற்றுமைகள். இப்போல்லாம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நபர்களை குறித்து, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை குறித்து, அடுத்து அங்கே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இணைகள் இருக்குது அப்படின்னும், இந்த மாதிரியான இணைகள் மட்டும்தான், இந்த மாதிரி சம்பவங்கள் மட்டும்தான் இணையாக இருக்குதா 2 யுகத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த இணையான யுகத்தில் சம்பவங்கள் மாத்திரம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இணைகளாக இல்லை. ஆனால் தேவனுடைய அந்த ஒரு ஞானம், அவருடைய அந்த ஒரு திட்டம் இந்த 2 யுகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த வருடங்கள் கூட எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இணைகளாகவே என்ன பண்ணுதுங்களாம், பேரலாகவே இருக்குதுங்களாம். இப்போ சுவிசேஷ யுகம் அப்படின்றது எவ்வளோ காலப்பகுதி அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அதே மாதிரி யூத யுகத்தினுடைய கால்குலேஷன் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ யூத யுகத்தினுடைய ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலப்பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இணைகளாக இருக்குது. அப்போ காலங்கள் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருஷங்கள், கரெக்டுங்களா? அப்போது இதனுடைய வருடங்களும் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூத யுகத்தினுடைய காலங்கள் சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுதுங்களாம், பேரலாக இருக்குது, இணைகளாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரம நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஸோ இங்கே என்ன விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பூமியிலே யாரை மாத்திரம் தங்களுடைய சொந்த ஜனங்களாக தேவன் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள். இவங்களை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக அக்கிரமங்களையும் பாவங்களையும் தான் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியா உங்களை தெரிஞ்சிருக்கிறேன், ஆனால் அப்படி தெரிந்து கொண்டு இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுறீங்க, செயல்படுறீங்க. அப்படியாக உங்களுடைய எல்லா அக்கிரமத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை தண்டிக்காமல் என்ன பண்ண மாட்டேன், விடாமல் போக மாட்டேன். அப்போனா நீங்கள் பண்ணுற அக்கிரமங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டிப்பேன்னு சொல்கிறாரு. எப்படியா தண்டிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்க போகிறோம். இந்த ஒரு எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த இஸ்ரேல் ஒரு நிமிஷம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இணையான யுகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய ரெட்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இஸ்ரேல் டபுள் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இஸ்ரேல் டபுள் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஆதார வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களை நாற்றமான விக்கிரங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன், நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய பாவம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் அவங்கள என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நீதியை சரி கட்ட போகிறேன். எப்படி சரி கட்ட போகிறேன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டிப்பாக என்ன பண்ண போகிறாருங்களா, சரி கட்ட போகிறாருங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தேசத்தை என்ன பண்ணாங்கன்னா தீட்டுப்படுத்துகிறாங்க. அதே வகையில் அவங்களுடைய சுதந்திரமாக தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தா பெருசாகவே என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. என்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அருவருக்கத்தக்கதாக தங்களுடைய காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேசத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிரப்பியிருக்கிறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த அக்கிரமம் பாவம்
இதனால் தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சரி கட்ட போகிறார். அப்போனா சரிக்கு சரியாக தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவார்னா செய்வார். இந்த வார்த்தையை நம்ம எந்த ஒரு பாடத்தில் கேட்டிருக்கிறோம்? சரிக்கு சரி அப்படின்ற ஒரு பாடத்தை, அதாவது இந்த ஒரு கான்செப்டை எங்கே பேசிக் சப்ஜெக்டில் நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈடுபலி. ஸோ அப்போ சரிக்கு சரி அப்படின்னா ஜீவனுக்கு ஈக்குவலாக ஜீவன், அப்போனா ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன் இழந்துச்சு பரிபூர்ணமான ஜீவன், அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பரிபூர்ணமான ஜீவன். அப்படின்னா அந்த சரிக்கு சரி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா யோசிக்கிற மாதிரி இருக்குது. எந்த வார்த்தை? நீதி. அதான் சரிக்கு சரி அப்படின்னாலும் நீதி. தேவனுடைய நீதி என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண தண்டிக்க போகிறாரு. ரட்டிப்பாய் நீதி என்ன பண்ண போகிறாருங்களா? சரி கட்ட போகிறாருங்களா? அப்போ அந்த ரட்டிப்பாய் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவேளை 10 பாவம் பண்ணியிருந்தா ரட்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்னா 2 மடங்கு 20 பாவங்கள் அளவுக்கு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய போகிறாரா, இல்லை தண்டனை கொடுக்க போகிறாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நேரடியாக அந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னா, ஒரு வேளை அவங்க 10 வருஷம் பாவம் பண்ணாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு பதிலாக ரட்டிப்பாக தண்டிச்சார் அப்படின்னா எத்தனை வருஷம் தண்டிப்பார்? 20 வருஷம் தண்டிப்பார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஆனால் ஒரிஜினல் வார்த்தை இருக்குல்ல, ஹீப்ரு வார்த்தை, இந்த ஹீப்ரு வார்த்தை அப்படியாக என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சொல்லலை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரட்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சில வசனங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம மீனிங் பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இங்கே கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கரத்தினால ரட்டிப்பாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் தண்டனையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இங்கேயும் ரட்டிப்பாய் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரட்டிப்பு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை பெயர் சபையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு தத்துவம் ஏதாவது ஒரு வருஷம் இந்த வசனம் கிடச்சிருக்கும். படிக்கலாம் பாருங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் படிக்கலாம் சிஸ்டர். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸோ இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே என்ன பண்ணுவேன்? தருவேன். அப்படின்னா இங்கேயும் ரட்டிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் மொழிபெயர்த்திருக்கு. அப்படின்னா ரட்டிப்பான நன்மை அப்படின்னா டபுள் மடங்கு, 2 மடங்கு ஆசீர்வாதம், இல்லை ரெட்டிப்பான தண்டனை அப்படின்னா 2 மடங்கு தண்டனை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நமக்கு சொல்லுது. ஆக்சுவலி ஒரிஜினலாக நம்ம இருக்கக்கூடிய ஹீப்ரு பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எரேமியா 16-18 ரெட்டிப்பாய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஹீப்ருவில் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்னே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் டபுள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழில் என்ன பண்ணால் ரட்டிப்பாய் அப்படின்ற ரட்டிப்பு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்க்கும்போது இந்த மிஸ்னே அப்படின்ற ஒரிஜினல் வார்த்தையினுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ரிப்பீட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்ததே திரும்ப என்ன பண்ணுது, வருது அப்படின்னு அர்த்தம். ஆனால் டபுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஏசாயா 40:1-2 வசனங்கள்லாம் அந்த நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதில் ரெட்டிப்பாய் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது கெப்பேல் அப்படின்னு சொல்லுது. இப்போ கெப்பேல் அப்படின்னா டூப்ளிகேட். அப்போ டூப்ளிகேட் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் இருக்குது, அதோடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. கரெக்டுங்களா? டூப்ளிகேட் அப்படின்ற மீனிங் சொல்லுது. அடுத்து இப்போ நம்ம சகரியா 9-12 படித்தோம் இல்லைங்களா, இந்த வசனம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லுது இல்லை, அதுவும் ரெட்டிப்பான நன்மை அப்படின்னா மிஸ்னே அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுது. அப்போ அந்த மிஸ்னே அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா இந்த மிஸ்னே அப்படின்னா அந்த ஹீப்ரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னெல்லாம் மொழிபெயர்க்கலாம், சரியாக மொழிபெயர்க்கலாம் தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் அதே அளவு. அப்போனா இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பாவம் செஞ்சாங்களோ அதே அளவு என்ன பண்ணுவாராம் தேவன்? நீதியை சரி கட்டுவாருங்களாம்.
ஓகேங்களா? அப்போ திரும்பவும் அதே மாதிரி அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். அப்போனா எவ்வளோ காலங்கள் அவங்க அக்கிரமம் பாவங்கள் செஞ்சாங்களோ அவ்வளோ காலங்கள் இவர் நீதியை சரி கட்டணும் அப்படின்னா தண்டனை என்ன பண்ணுவாருங்களாம்? கொடுப்பாருங்களாம். அப்போ இன்னொரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா திரும்பவும் அதே போன்று. அப்போனா இந்த டபுள் அப்படின்ற இந்த ஒரு ஆங்கில வார்த்தையும் ரெட்டிப்பு அப்படின்ற தமிழ் வார்த்தையும் இந்த ஒரிஜினலான ஹீப்ரு வார்த்தைக்கு என்ன பண்ணல? மீனிங் வரல. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ காலங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செஞ்சாங்களோ அதே அளவுள்ள காலங்கள் அவங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டனையின் காலமாக என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. இப்போ ஏன் பிரதர் இந்த மாதிரி ஏதோ சம்பந்தமே இல்லாமல் இணையான யுகங்கள், ஸோ இஸ்ரேல் டபுள், இந்த இஸ்ரேலினுடைய ரட்டிப்பு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்க தேவனுடைய திட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் இணைகளாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போனா இந்த யூத யுகம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வருஷங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கால்குலேட் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை வருடங்கள் அப்படின்னு. அடுத்து இந்த சுவிசேஷ யுகத்தில் அதே மாதிரி வருடங்களை கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த வருடங்கள் அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கோரிலேட் ஆகுது, பேரலல் ஆகுது, இணைகள் ஆகுது. எப்படி இணைகள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த யூத யுகம் யாக்கோபுடைய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு வரைக்கும் நம்ம வருடங்களை கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வருஷங்கள் மொத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1845 வருஷங்கள் இருக்குது. இப்போ தேவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த யாக்கோபினுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் இவங்க தான் அந்த யூத யுகத்தில் வாழ்ந்தவங்க. இவங்க எவ்வளோ வருஷங்கள் பாவம் அக்கிரமம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் இந்த உச்சகட்டமாக அவங்க செஞ்ச மீறுதல் அக்கிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா கோடி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி வந்து சேர்த்து கொள்ளுமோ நான் ரொம்ப என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ஆசையாக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, மனதில்லை, உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னார் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்துவை வந்து அந்த ஒரு மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்போது இவனுடைய ரத்தப்பழி யார் மேலே விடட்டும் அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க? எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மேலும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய அக்கிரமம் மீறுதல் உச்சகட்டமாக எங்கே வந்து முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை வரைக்கும் என்ன பண்ணுது? இந்த யூத யுகம் முடியுது. அதே வகை இவனுடைய அக்கிரமத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் இவங்க பாவம் அக்கிரமம் செஞ்சாலும் தேவன் அவங்களுக்கு இந்த காலத்தை என்ன காலமாக பார்க்குறாரு தெரியுங்களா? அவங்களுக்கு கிருபையின் காலமாக என்ன பண்ணுறாரு? ஏன்னா இந்த காலங்களில் பெரிதாக என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள தண்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களுக்கு நீதியை சரி கட்டுற ஒரு விஷயம் தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது செய்யலை. அப்போனா இவங்க பாவங்க அக்கிரமம் பெருகிட்டு இருந்துச்சு. அதே வகையில் தேவன்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் அதே வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1845 வருடங்கள் தேவனுடைய கிருபையின் காலங்களாக அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போது இந்த கிருபையின் காலத்துக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஏற்ற வகையில் அவங்களுக்கான தண்டனை என்ன பண்ண போகிறாரு? நிறைவேற்ற போகிறார். ஸோ அப்போ நிறைவேற்ற போகிறார் அப்படின்னா எவ்வளோ வருஷம் நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வருஷங்கள் அவங்க பாவம் அக்கிரமம் செஞ்சாங்களோ அதான் ரெட்டிப்பாய் தண்டிப்பேன் அப்படின்னா ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னா எவ்வளோ வருஷம் இவங்க வந்து பாவம் அக்கிரமம் செஞ்சாங்களோ மீறுதல் பண்ணாங்களோ அதே அளவுக்கான வருஷங்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? தண்டனையும் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம அந்த மிஸ்டே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பார்த்தோம். அப்படின்னா அதே போல் அதே மாதிரி அதே அளவு இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தண்டனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூத யுகம் அப்படின்றது மொத்தம் 1845 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, மீண்டுமாக கடந்த ஒரு 5-6 வகுப்புகளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கணக்கு தான் என்ன பண்ணோம் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கால்குலேஷன் போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கணக்கு கூடவே என்ன பண்ணணும் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த யூத யுகம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம், யாக்கோபுடைய மரணம்னு பார்க்குறோம். அப்போ யாக்கோபுடைய மரணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் போடணும். கரெக்டுங்களா? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ வருஷங்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருஷங்கள் அவங்க எகிப்தில் குடியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்திலேருந்து வெளியேறி வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வனாந்தர பிரயாணம், அதுக்கப்புறம் கானானை சுதந்திரிக்கிறது, அப்புறம் நியாயாதிபதிகள் காலம், அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலம், இப்படியே என்ன பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம கால்குலேஷன் போட முடியும். அப்போ முதல்ல நம்ம எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபுடைய மரணம் சம்பவிச்சதுக்கப்புறம் இந்த யூத யுகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பிக்குது. அப்படின்னா எகிப்தில் அவங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வருடங்களை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுங்களா? நேரடியாக யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து எகிப்தை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னு ஏதாவது வசனம் இருக்குங்களா? இருக்கா? இல்லை. அதான் என்னன்னு பார்க்கும்போது அவங்க வெளியேறினாங்க அப்படின்றதுக்கு வசனம் இருக்குது. யாக்கோபுடைய மரணத்திலிருந்து இத்தனை வருஷம் கழித்து வெளியேறினாங்க அப்படின்றதுக்கு இல்லை. அப்போனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மறைஞ்சிருக்கு, அதை நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது எவ்வளோ வருஷங்கள் மொத்தமாக அவங்க எகிப்தில் குடியிருந்தாங்க அப்படின்னு நேரடியாக ஒரு வசனம் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இந்த 430 வருஷம் கழித்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளியே புறப்பட்டுருக்கிறாங்க. அப்போனா இந்த 430 வருஷம் கழித்து வெளியேறினாங்க அப்படின்னா, அப்போ எகிப்தில் 430 வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்களா? இது நம்ம நிறைய கால்குலேஷன் போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 430 வருஷம் அவங்க எகிப்தில் இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். இப்போது இன்னொரு வகையில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 430 வருஷம் அப்படின்றது அவங்க எகிப்தில் குடியிருந்த மொத்த காலங்கள் கிடையாது. மாறாக புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிற வசனம் படிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த 430 வருஷம் என்னன்றதை பவுல் இங்கே தெளிவுபடுத்துகிற அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. அந்த ஆபிரகாமுக்கு கிட்ட செய்த உடன்படிக்கை அங்கேருந்து 430 வருஷத்துக்கு அப்புறம் என்ன உடன்படிக்கை கொடுத்தாராம் தேவன், நியாயப்பிரமாணம். அப்போ 430 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் இதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதை வேஸ்டெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆக்க முடியாது. பின்னாடி வந்த இந்த நியாயப்பிரமாணம் முன்னாடியே ஆபிரகாமுக்கிட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாது, வியர்த்தமாக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போனா இந்த 430 வருஷம் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் கிட்ட தேவன் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அங்கேருந்து எகிப்தில் இருந்து இவங்க வெளியேற வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 430 வருஷங்கள். அப்போ எகிப்தில் மட்டும் எத்தனை வருஷம் குடியிருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இப்போது கண்டுபிடிக்கணும். இப்போது அதுக்கு எங்கே வந்து வரப்போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தார் தேவன், அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ ஆபிரகாமை அழைக்கும் போது, அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆரானை விட்டு ஆபிரகாம் புறப்படும் போது அவருக்கு எத்தனை வயசு, 75 வயசு. இப்போது இந்த 430 வருஷம் சொன்னார் இல்லைங்களா,
அதாவது என்னன்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 430 வருஷங்கள் பார்த்தோம். இப்போது இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வாக்குத்தத்தத்துக்கு ஆபிரகாம் அழைக்கும் போது எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தா 75 வயசு. கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க. வாக்குத்தத்தத்துக்கு இப்போ எத்தனை வயசு? 0. ஓகேங்களா? வாக்குத்தத்தத்துக்கு இப்போ எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? நான் இடையில கேட்பேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 75. வாக்குத்தத்தத்துக்கு 0. ஸோ அடுத்தது ஈசாக்கு பிறக்கிறார்ல, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் ஈசாக்கு பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 100 வயசில். ஓகேங்களா? 100 வயசில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா பிறக்கிறாரு. இப்போது ஈசாக்குக்கு எத்தனை வயசு? 0. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஸோ என்னன்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு 0. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசில் தேவன் அழைச்சார். வாக்குத்தத்தத்துக்கு அப்போ வயசு 0. அப்போ ஈசாக்கு எத்தனை வருஷம் கழித்து பிறக்கிறாரு? 25 வருஷம் கழித்து பிறக்கிறார். ஓகேங்களா? அப்போது ஈசாக்கு பிறக்கும்போது வாக்குத்தத்தத்துக்கு எத்தனை வயசு? 25 வயசு. ஓகே, கணக்கு கரெக்டாக போட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது வாக்குத்தத்தத்துக்கு 25 வயசுன்னு பார்த்துட்டோம். ஈசாக்குக்கு அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 0. அடுத்தது ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 25:26 வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்கள் அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். இப்போ என்ன வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு 60 வயசு. இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. உலகத்திலேயே முதல் ட்வின் பேபிஸ் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறாங்க. ஸோ ஏசா யாக்கோப் பிறக்கிறாங்க. அப்போ ஈசாக்கு எத்தனை வயசு? 60 வயசு. இப்போ வாக்குத்தத்தத்துக்கு எத்தனை வயசு? இப்போது 85. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு 60 வயசு ப்ளஸ் 75 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகுது? 60 ஒரு 25 85 வயசு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கிறாரு. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு 60 வயசு இருக்கும்போது. கரெக்டுங்களா? அடுத்து யாக்கோபு மரிக்கிறார். எத்தனை வயசில் மரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். ஆதியாகமம் 47:28 வசனம். ஸோ யாக்கோபுடைய மொத்த ஆயுசு வருஷம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 147 வருஷம். ஓகேங்களா? இப்போ யாக்கோபு எப்போ பிறந்தார் அது வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் சொன்னோம் வாக்குத்தத்தத்துக்கு? யாக்கோபு பிறக்கும்போது 85. இப்போ யாக்கோபுக்கு எத்தனை வயசில் மரிக்கிறாரு? 147. இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் எவ்வளோ நாள் குடியிருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? வருஷங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மீதி இருந்த வருடங்கள், அந்த 430 மீதி இருந்த வருடங்கள் தான் அவங்க எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போது 147 கூட்டினா எவ்வளோ வரும்? கால்குலேஷன் இப்போ தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பெண்ணால் கூட்டுறாங்களா இல்லை மொபைலில் கால்குலேட்டரில் போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 147 வருஷம் ப்ளஸ் 60 வருஷம் ப்ளஸ் 25. இப்போ வாக்குத்தத்தத்துக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 232 வருஷங்கள். இப்போது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுலேருந்து யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் எத்தனை வயசு? 232 வருஷம். இஸ்ரேல் ஜனங்கள் அடுத்து யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க? அதாவது யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் அங்கே
எகிப்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றத 430 232 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை வருஷங்கள் வருது? 198 வருஷங்கள். அதாவது யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் வாக்கு தத்தத்துக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது வயசு அப்படின்னு பார்த்தோம்னா 232. இப்போ மொத்தம் நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 430 வருஷம். ஓகேங்களா? இந்த 430 வருஷத்தில் 232 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருந்த காலங்கள் தான் அவங்க எங்கே இருந்தது? எகிப்தில். அடுத்து இன்னொரு ரிவர்ஸ் கால்குலேஷன் போடலாம். யாக்கோபு எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தார்? எத்தனை வருஷம்? 17 வருஷம். ஓகேங்களா? யாக்கோபு எகிப்தில் இருந்த மொத்த வருஷங்கள் வசனம் இருக்குது 17 வருஷம். ஓகேங்களா? அதை கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 215 வருஷம். மொத்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் குடியிருந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 215 வருஷம்தான். அப்போ எகிப்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுலேருந்து அவங்க எகிப்துக்குள்ளே போகிற வரைக்கும் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதே 215 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எகிப்துக்கு வெளியில் இருந்த காலப்பகுதி. இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யாக்கோபுடைய மரணத்தில் தான் நமக்கு வேணும். கரெக்டுங்களா? யாக்கோபுடைய மரணத்துலேருந்து தான் நமக்கு என்ன கால்குலேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் செய்த காலப்பகுதி என்ன பண்ணுது? ஆரம்பமாகுது. அதுதான் யூத யுகத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யூத யுகத்தினுடைய ஆரம்பம் யாக்கோபுடைய மரணத்திலிருந்து எகிப்தை விட்டு அவங்க வெளியேற வரைக்கும் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 198 வருடங்கள். இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை, கீழெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ 198 மட்டும்தான் உங்கள் மைண்டில் என்ன பண்ணணும்? இருக்கணும். யாக்கோபுடைய மரணத்திலிருந்து அவங்க எகிப்தை விட்டு வெளியேறி வர வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 198 வருஷங்கள். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கணக்கும் நமக்கு என்ன பண்ணுது? ஈஸியாக தெரியும். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தர பிரயாணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம். தேசத்தை பங்கிடுறது 6 வருஷம். நியாயாதிபதிகள் காலம் 450 வருஷம். அடுத்து ராஜாக்கள் காலம் 513 வருஷம். தேசம் பாழாக்கப்பட்டிருந்த காலங்கள் 70 வருஷம். கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுத்ததுலேருந்து கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷங்கள் மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 536. இந்த 536 தான் என்ன பண்ணுறாருன்னா கோரேஸு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது விடுதலை ஆக்கிற ஒரு விஷயம் கிபி கிறிஸ்துவுக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா கோரேஸ் ராஜாவானதுலேருந்து 1ஆம் வருஷத்துலேருந்து கிபி 1 வரைக்கும் 536 வருஷங்கள். இப்போது எது வரைக்கும் நம்ம மொத்தமாக டோட்டல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபுடைய மரணத்திலிருந்து கிபி 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் பண்ணலாம். அப்படி டோட்டல் பண்ணோம்னா மொத்தம் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1813 வருஷங்கள். ஓகேங்களா? அப்போ கிபி 1லேருந்து இயேசு கிறிஸ்து கிபி 33 என்ன பண்ணுறாரு? மரிக்கிறார் இல்லைங்களா? அது எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 32 வருஷம். இப்போ இந்த 32 + 1813 இதை கூட்டணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை வருஷங்கள்? 1845 வருஷம் என்ன பண்ணியிருக்கு? இது எந்த வருடங்கள்? யூத யுகத்தினுடைய மொத்த வருடம். யாக்கோபுடைய மரணத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1845. இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூத யுகத்தினுடைய மொத்த காலப்பகுதி. யூத ஜனங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க அக்கிரமம் செஞ்சதும் பாவம் செஞ்சதும் எல்லாமே எதுக்குள்ளே தான்? இந்த 1845 வருஷங்கள் தான். அப்போனா மிஸ்டே ரட்டிப்பாக நான் தண்டிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பாவம் அக்கிரமம் செஞ்சு தேவனுக்கு விரோதமாக மீறுதல் பண்ணாங்க இல்லைங்களா? இதே அளவுக்கு ஏற்ற வகையில் அதே 1845 வருஷம் இவங்களுக்கு என்ன ஒரு காலமாக அடுத்து மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தண்டனையின் காலமாக என்ன பண்ண போகுது? தேவன் நீதி செலுத்துகிற காலமாக, தேவன் தண்டனை கொடுக்கக்கூடிய காலமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மாறப்போகுது. இப்போ நம்ம இந்த ஒரு கிராஃபில் பார்க்கலாம் பாருங்கள். 2 யுகங்கள் இருக்குது.
ஒன்று யூத யுகம், இன்னொன்று சுவிசேஷ யுகம். இப்போ இந்த யூத யுகத்தினுடைய காலப்பகுதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1845 வருஷம். அடுத்து சுவிசேஷ யுகத்தினுடைய காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அதே 1845 அப்படின்னா இது மொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலப்பகுதி கிடையாது. மாறாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காலப்பகுதி. இப்போது யூத யுகம் முடிஞ்சு அடுத்து என்ன ஆரம்பிக்குது? சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறதுனால அவங்களுடைய தண்டனை காலப்பகுதி எந்த யுகத்தில் வந்துடுது? சுவிசேஷ யுகத்தில் வந்துடுது. எவ்வளோ வருஷங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஈக்குவலாக அதே மாதிரி அதே போன்று மிஸ்னே இவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இரட்டிப்பான ஒரு தண்டனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்குறாரு. அப்போனா இந்த 1845 வருஷம் யூத யுகத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன்கிட்ட இருந்து கிருபை வாங்கினதுனால தான் அவங்களுக்கு அந்த காலப்பகுதியில் தண்டனை என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற சுவிசேஷ யுகம் இவங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது தண்டனையின் காலமாக என்ன பண்ணுது, மாறுது. இது இந்த இணையை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார். படிக்கலாம் பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25லேருந்து படிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25லேருந்து. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேல் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதியாருடைய நிறைவு என்ன பண்ணுமா, உண்டாகணும். அது வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடினமாக இருக்குமா. அப்போனா இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கடினப்பட்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்டனையின் காலப்பகுதியில் இருப்பாங்க. ஆனால் இந்த சுவிசேஷ யுகம் யாருக்கு ஒரு ஆசீர்வாதமான காலமாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதி ஜனங்களுக்கு. ஓகேங்களா? இந்த சுவிசேஷ யுகம் யூதர்கள் நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சதுக்கப்புறமா இது எங்கே வருது? கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் என்ன பண்ணப்படுது, அறிவிக்கப்படுது. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலப்பகுதி ஸ்டார்ட் ஆகும்போது யூத ஜனங்களுக்கு என்ன காலப்பகுதி ஆரம்பிக்குது, என்ன காலப்பகுதி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டனையின் காலப்பகுதி என்ன பண்ணுது, ஆரம்பமாகுது. ஸோ இதை நம்ம அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். கிருபையின் காலம் துவக்கம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாக்கோபுடைய மரணம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதாவது யாக்கோபுடைய மரணத்திலிருந்து யூத ஜனங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது யூத யுகம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த கிருபையின் காலம் அவங்களுக்கு எதிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபுடைய மரணத்திலிருந்து. அப்போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1814 வருஷங்கள் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க கிருபையின் காலம். அடுத்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு 33 வருஷம். இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 1845 வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கிருபையின் காலங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவலாக அடுத்து தண்டனை காலம் ஆரம்பிக்குது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய மரணத்திலிருந்து தண்டனையின் காலம் எங்கே முடியுது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1878. அப்போ அதே அளவு தண்டிப்பார் அப்படின்னா 1845 வருடங்கள் அவங்க மீறுதல் அக்கிரமம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு விஷயத்துக்கான தண்டனையை அதே 1845 வருடங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க தேவன்கிட்ட இருந்து. இதுதான் தேவன் சரிக்கு சரி என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறார். அப்போனா தேவனுடைய நியாயத்திற்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேவன் நீதியை சரி கட்டுறார் அப்படின்னா வருஷங்கள் முதல் கொண்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஃபேவர் காமிச்சிட்டே வந்து அவங்களுடைய அக்கிரமத்துக்கு மீறுதலுக்கு மன்னிப்பு கொடுத்தாரோ அதுக்கு தகுந்த அதே அளவு என்ன பண்ணுறாருன்னா தண்டனை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அந்த தண்டனையின் காலப்பகுதி எங்கேருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சு மறிக்க வைக்கிறாங்க. அந்த கிபி 33லேருந்து இவங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிருபை போயிட்டு தண்டனை என்ன பண்ணுது அவங்களுக்கு ஆரம்பமாகுது. இது 1845 வருஷம் முடிஞ்சு எங்கே இவங்களுக்கு நிறைவடைது தண்டனை காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 1878. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம. அவங்களுக்கு தண்டனை காலப்பகுதி 1878 தான் முடிஞ்சுது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஸோ 1878 அவங்களுடைய தண்டனை காலம் முடியுது அப்படின்றத எப்படி சொல்லலாம்?
பால்ஃபோர் டிக்ளரேஷன் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதரி ஆன்சர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இந்த 1878 அவங்களுடைய தண்டனை காலம் முடியுது அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெட்டாடிக்வா அப்படின்ற அந்த ஒரு சின்ன இடத்த மீண்டுமாக சிதறடிக்கப்பட்ட யூத ஜனங்கள்ல இருந்து வந்து அந்த இடத்த எந்த வருஷம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1878. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தண்டனை காலம் முடியறதுனால அவங்க தேவன்கிட்ட ஆசீர்வாதமான காலங்கள் என்ன பண்ணுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆரம்பமாகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்க அதுக்கு பெருசாக பின்னாடி இருந்து பக்கபலமாக செயல்பட்டது தியோடர் ஹெர்சல் அப்படின்றவர் ஜியோன் மூமெண்ட் என்னாலத்தையும் ஆரம்பித்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிதறடிக்கப்பட்டிருக்கிற எல்லா யூத ஜனங்களும் திரும்ப தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவதற்கான எல்லா ஆசீர்வாதமான காலங்களும் என்ன பண்ணுது ஆரம்பமாகுது. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத அந்த தேசம் பெட்டாடிக்வா நம்ம ஏற்கனவே நிறைய பிக்சரில் பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தேசமாக மாறி இருக்கு. அப்போனா 1878 வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1845 வருடங்கள் தண்டனையின் காலப்பகுதியில் இருந்ததுனால இந்த ஒரு காலப்பகுதி இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கான தண்டனையின் காலப்பகுதி அப்படின்றத இயேசு கிறிஸ்து மறித்து அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் என்ன பண்ணுறோம் கிபி 70 மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன பண்ணது ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சிதறடிக்கப்படுறாங்க. போகிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன தான். ஸோ இந்த 1845 வருடங்கள் அப்படின்றது இவங்க தண்டனை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கரத்தில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அப்போனா இந்த யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் எப்படிப்பட்ட இணைகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சம்பவங்கள் மாத்திரம் இணைகளாக இல்லை, வருடங்கள் கூட எப்படி இருக்குது இணைகளாக பேரலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போது யூத யுகத்தினுடைய முடிவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது ஒரு வருகை என்ன பண்ணுச்சு நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் என்ன நடக்கணும்? முடிவில் என்ன நடக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அப்போனா இயேசு கிறிஸ்து மேசியாவாக எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுறார் முதலாம் வருகையில் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 29ஆம் வருஷத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அபிஷேகம் பேப்டிசம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கிறாரு. மேசியாவாக என்ன பண்ணுறாருன்னா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா யூத யுகத்தினுடைய முடிவில் கிபி 29 இவருடைய முதலாம் வருகையில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது மேசியாவை அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அடுத்து இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1874 வருஷம். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இணையான யுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன இணையை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 29 இருந்து 1874 வருஷங்கள் வரைக்கும் எவ்வளோ வருஷம் தெரியுங்களா? 1845 வருஷம். கிபி 29 1845 கூட்டணும் அப்படின்னா இப்போ முதலாம் வருகையில் மேசியாவை அங்கீகரிக்கப்படுற இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அதே இணையாக 1845 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்ணுறார் 2ஆம் வருகையில் அதே யூதர்களுக்கு ராஜாவா மேசியாவாக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வருகையில் வர ஒரு இணை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு இணை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பார்க்குறோம். அடுத்தது இந்த யூத யுகத்தின் முடிவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 33 இருக்கு இல்லைங்களா? இந்த சென்ட்ரல் நம்ம பார்க்குறோம்ல கிபி 33. இந்த 33 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய மரணம் நடந்துச்சு. அடுத்து அதனை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கிபி 33 என்ன பண்ணுச்சு நடந்திருக்குது. அடுத்து இந்த இணையான யுகங்களில் இந்த சுவிசேஷ யுகத்தில் அதே 1845 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய உயிர்த்தெழுதல் நடக்குது.
யாருடைய உயிர்த்தெழுதல்? கிபி 33லேருந்து 1843 கூட்டணும் அப்படின்னா 1878. அப்போனா இந்த இணையான யுகங்களில் கிபி 33 ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது. அந்த உயிர்த்தெழுதல் 1845 வருஷம் கழிச்சு 1878 வருஷத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. அந்த உயிர்த்தெழுதல் என்ன உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் உயிர்த்தெழுதல். ஸோ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூத யுகத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கிபி 33. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1845 வருஷம் கழிச்சு என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல். அப்போனா இயேசு கிறிஸ்து சபையை உயிர்த்தெழுப்புறார் அப்படின்னா அடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஃபேவர் 1878 கொடுக்குறார் அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். அப்போனா இயேசு கிறிஸ்து வந்து 4 வருஷம் கழித்து தான் இந்த உயிர்த்தெழுதல் நடக்குது அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆதாரம் இருக்குது, நிழல் இருக்குது. படிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரேல் மேல் ராஜாவான 4ஆம் வருடம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். கர்த்தருடைய ஆலயம் இங்கே நிஜத்தில் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய திருச்சபை ஜனங்கள். அங்கே எப்படி சாலமோன் ராஜாவானதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து ஆலயத்தை கட்டினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் வருகையில் வந்து 4 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறார். ஸோ அப்படியே பார்க்கும்போது இது மாத்திரம் கிடையாது, இன்னும் இந்த இணையான யுகத்தில் இந்த 1845 வருஷம் அப்படின்றது ஏதோதோடலாம் தேவனுடைய திட்டத்தில் மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இணையாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி முதல் இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 29 இயேசு கிறிஸ்து மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்படுற ஒரு விஷயம் முதலாம் வருகையில் நடக்குது. அடுத்து 1845 வருஷம் கழித்து 2ஆம் வருகையில் மேசியாவாக என்ன பண்ணப்படுறார் வர ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது கிபி 33 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுதல் நடக்குது. அதே 1845 வருஷம் கழித்து 1878 வருஷத்தில் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுது நடக்குது. அது மாத்திரமல்ல இன்னொரு கேல்குலேஷனும் சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 36 என்ன நடந்துச்சு, கிபி 36 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மரிச்சு 3 வருடம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் என்ன பண்ணப்பட்டுச்சு, அறிவிக்கப்பட்டுச்சு. புறஜாதி ஜனங்கள்லேருந்து இயேசு கிறிஸ்துவின் சபையாக மாறக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு போச்சு புறஜாதி ஜனங்களுக்கு. அப்படியே இந்த 1845 வருஷத்தை சேர்த்தோம் அப்படின்னா கிபி 1881 இந்த வருஷத்தை அநேகர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் எப்படி இந்த 1881 சொல்கிறாங்க அப்படின்றத என்ன பண்ணாது, புரிஞ்சிருக்காது. கரெக்டுங்களா? இப்போ 1881 அப்படின்ற அந்த வருஷம் எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இணையான யுகத்தின் காலக்கணக்கின் அடிப்படையில் கிபி 36 புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அதே 1845 வருஷம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1881 சபைக்கான அழைப்பு, இந்த ஜென்ரல் காலிங் ஹை காலிங் இருக்கு இல்லைங்களா, இது அழைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதிகள் மத்தியில் ஆரம்பித்து அந்த ஒரு விஷயம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு காரியமானது கிபி 36 எங்கே வந்து முடிவடையுது அப்படின்னு சகோதரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா 1845 வருஷம் கழிச்சு 1881 வருஷம். அப்போன்னா சபையினுடைய அழைப்பு 1881 என்ன ஆயிடுச்சு, முடிவடைஞ்சிச்சு. இப்போ நம்ம இருக்கிற வருஷம் 2024. அதுதான் பிரதர் அப்பயே முடிஞ்சிருச்சு, எதுக்கு இப்போ வேறு பலியாகணும், ஜீவ பலியாகணும், சபைக்குரிய ஓட்டம்.
ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இணையான யுகத்தினுடைய காலத்தின் அடிப்படையில், காலக்கணக்கின் அடிப்படையில் சகோதரர் என்ன கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே 1845 வருஷங்கள் கழித்து இந்த சுவிசேஷ யுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவான அழைப்பு நிறைவடையுது அப்படின்றத கணிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான காரணம் இருக்குது. அப்படின்னா இந்த சபை வாய்ப்பு எங்கே ஆரம்பிச்சுது, எந்த வருஷம் ஆரம்பிச்சுது? 33. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த வாய்ப்பு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பல நூறு வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு. அப்போனா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டத்தை நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது சகோதரர் வாழ்ந்த காலத்தில், நம்முடைய மோஸ்ட் சகோதரர் ரசல் அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த அழைப்பு அப்படின்றது 1,44,000 அப்படின்றது தெளிவாக எல்லாம் பண்ணுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டு சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்த ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, பல ஆயிரம் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. இப்போ சகோதரர் என்ன அடுத்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அர்மகதோன் அப்படின்ற அந்த யுத்தம், மகா உபத்திரவம் எப்போ ஆரம்பம் ஆக போகுது அப்படின்றத கணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1914 புரஜாதியாருடைய காலங்கள் நிறைவடையும் போது சபை வாய்ப்பும் நிறைவடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இப்போது என்ன ஒரு விஷயம் நிறைவடைது அங்கே சொல்கிறாருன்னா, இந்த 144,000 பேருக்கான அழைப்பு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்போ இருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கோம் சகோதரர் வாழ்ந்த காலத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பொதுவான அழைப்பு புரஜாதிக்கு போன விஷயம் இந்த இணையான யுகத்தின் அடிப்படையில் 1845 வருஷம் கழிச்சு இந்த பொதுவான அழைப்பு நிறைவடையுது அப்படின்னாங்க. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அறுவடை என்ன பண்ணப்படுது, கோதுமை மணிகள் உள்ளே வராங்க, சத்தியம் அறிவிக்கப்படுது, புதுசாக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெனிப்பிக்கப்படுறாங்க. அப்போனா சபை வாய்ப்புக்கான ஒரு இந்த காலிங் என்ன பண்ணல, இது வரைக்கும் நிறைவு பெறவில்லை. அப்போனா என்ன ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது சபை வாய்ப்புக்கு தேவையான எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1881 நிறைய பேர் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிக்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது, கிரீடங்கள் என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. அப்போனா உனக்குள்ளதை என்ன பண்ணு, பற்றி கொண்டிரு, ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ள வரும்போதே தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த கிரீடம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி மிஸ் பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுது, ஒருவேளை 140,000 பேர் முடிஞ்சது அப்படின்னா, இன்றைக்கி முடியுது அப்படின்னா என்ன முடிஞ்சிடும், சபை வாய்ப்பு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு அழைப்பு, அதுக்கப்புறம் சத்தியம் கேட்டு ஜெனிப்பிக்கப்படுற எந்த விஷயம் என்ன பண்ணாது, நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போனா இழந்து போன கிரீடம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதுக்கான வாய்ப்புகள் இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கு, தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான இணை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 70 இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை காலப்பகுதி என்ன பண்ணுது, தீர்த்துராயன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம் முழுவதும் அழிக்கப்படுற ஒரு விஷயம் நடக்குது. அங்கேருந்து சிதறடிக்கப்படுறாங்க. இங்கேருந்து 1845 வருஷத்தை போட்டோம் அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது 1915 வரும். ஓகேங்களா? அப்போனா 1914 என்ன முடியுது, புரஜாதியாரன் காலம் முடியுது. 1915 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த முழு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் அடுத்து என்ன பண்ணுது, நடக்குது. புரஜாதியாரன் காலங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் புரஜாதி ஜனங்கள்கிட்ட அடிமையாக இருந்தாங்க. இப்போ இந்த காலங்கள் எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது 1914 முடியுது. இப்போ கிபி 70 1845 வருஷத்தை போட்டோம் அப்படின்னா 1915 வருஷத்துலேருந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதமான காலப்பகுதி 1878 ஆரம்பித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேவன் அவருடைய திட்டத்தில் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்படியாக 1914 அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்ன பண்ணுச்சு, 14ங்களா 16ங்களா
சரி, ஓகே. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த டிக்ளரேஷன்லாம் நடந்து 1948 வருஷம், 47 இந்தியாவுக்கு, 48 வருஷம் யாருக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போனா இவங்களுடைய ஆசீர்வாதமான காலங்கள் எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய 1845 வருஷனுடைய தண்டனையின் காலப்பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இவங்களுடைய ஆசீர்வாதம். அப்போனா இதுக்கு முன்னாடி பாவம் அக்கிரமம் செஞ்சு தேவன்கிட்ட கிருபை வாங்கினாங்க. எவ்வளோ வருஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1845 வருஷம். கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, இவங்க மனம் திரும்பவே இல்லை. அதனால் அதே 1845 வருஷம் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தண்டனையை தேவன் கொடுக்குறாரு, நீதியை சரி கட்டுறாரு. இந்த ஒரு காலப்பகுதி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யுகங்கள் கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்தின் அடிப்படையில் கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இணைகளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். அப்போனா இப்படி பார்த்தது நிமித்தமாக 1874 இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த இணைகளில் 2043 கால்குலேஷன் இருக்குல்ல, ஏதாவது ஒரு இணை எடுக்க முடியுமா? அப்போது இந்த இணையான யுகங்கள் கால்குலேஷன் எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாக்கள் காலம் 513 வருஷம், நியாயாதிபதிகள் காலம் 450 வருஷம், இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பில், அதாவது தேசம் பாழாக்கப்பட்டது 70 வருஷம். இதெல்லாம் போட்டால் தான் இந்த இணையெல்லாம் ஆகும், மேட்ச் ஆகும். ஒருவேளை 349 வருஷம் நியாயாதிபதிகள் காலத்தையும் 463 வருஷம் ராஜாக்கள் காலத்தையும் 49 வருஷம் இதெல்லாம் போட்டோம்னா என்ன வரும்? என்ன வரும்? எதுவுமே வராது. அப்போனா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த கால்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, கடைசியாக முடிகிற வருஷம் எது தெரியுங்களா? பைபிளில் இருக்கிற ரெக்கார்டின் அடிப்படையில் காலக்கணக்கு அப்படின்றது 1914 வரைக்கும் தான் கால்குலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இயரை கால்குலேட் பண்ணியோ இல்லை காலங்களை கால்குலேட் பண்ணியோ இந்த வருஷம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் தீர்மானிக்கிறதுக்கு அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 1874 அப்படின்ற சகோதரர் ரசல் எழுதின வேதாகம காலக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களாகட்டும், யூபிலி நியாயப்பிரமாணம் ஆகட்டும், இதுவும் செகண்ட் வால்யூம் வந்து எடுத்தது தான். காலக்கணக்கு அதில் எடுத்தது தான். இணையான யுகங்கள் எதில் தான் எடுத்துருக்குறோம்? அதில் தான் எடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு சிலது அதில் தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.